ஒரு அழகிய மாலை நேரம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பெரிய மைதானத்தின் வழியாக ரவி நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கே ஒரு யானை நிற்பதை பார்த்தான். ரவிக்கு யானைகள் என்றால் கொள்ளை ஆசை. அதன் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து நின்றான். ஆனால் திடீரென்று அவன் கவனித்த ஒரு விஷயம் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மிகப்பெரிய யானை, யாராலும் அடக்க முடியாத பலம் கொண்ட அந்த மிருகம் அதன் காலில் வெறும் ஒரு மெல்லிய சங்கிலியால் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. ரவி யோசித்தான். இந்த யானை நினைத்தால் ஒரே ஒரு ஆட்டினால் அந்த மரம் வேரோடு சாய்ந்துவிடும், அந்த சங்கிலி சுக்குநூறாகிவிடும். ஆனால் ஏன் இது இவ்வளவு பலவீனமாக எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாக நிற்கிறது? இது பயமா, இல்லை என்றால் சோம்பேறித்தனமா? அவனால் தன் சந்தேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சற்று தள்ளி அமர்ந்து வேலையை செய்து கொண்டிருந்த யானை பாகனிடம் சென்றான். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு பெரிய யானையை ஏன் வெறும் மெல்லிய சங்கிலியில் கட்டி போட்டிருக்கிறீர்கள்? இது தப்பிக்க முயலவே மாட்டேன்கிறதே, ஏன் என்று கேட்டான். பாகன் அமைதியாக ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு சொல்லத் தொடங்கினார். தம்பி, இது இப்போது வளர்ந்த யானை. ஆனால் இது பிறந்து சில மாதங்களான குட்டியாக இருந்தபோதே இதை எங்களிடம் கொண்டு வந்து விட்டார்கள். அப்போது இதே சங்கிலியைத்தான் அதன் காலில் கட்டினோம். அப்போது அதற்கு பலம் குறைவு. அந்த சின்ன குட்டி யானை அந்த சங்கிலியை அறுக்க தன் முழு பலத்தையும் போட்டு இழுத்து பார்க்கும். விடிய விடிய போராடும். காலில் இரத்தம் வரும் வரை முயற்சி செய்யும். ஆனால் அந்த சிறிய வயதில் அந்த சங்கிலி அதற்கு பெரிய மலை போல தெரிந்தது. பல நாட்கள் போராடியும் அதனால் தப்பிக்க முடியவில்லை. பலமுறை தோல்வி அடைந்த பிறகு அந்த யானைக்குட்டியின் மனதில் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த சங்கிலியை நம்மால் ஒருபோதும் உடைக்க முடியாது. இப்போது அந்த யானை வளர்ந்து விட்டது. அதன் பலம் 1000 மடங்கு பெருகிவிட்டது. ஆனால் இன்றும் அந்த யானை எப்போது அந்த சங்கிலியை பார்க்கிறதோ அப்போதெல்லாம் அதன் மனதிற்குள் பழைய நினைவுகள் வந்துவிடுகின்றன. நான் ஒரு பலவீனமானவன், என்னால் இதை உடைக்க முடியாது என்று அது இப்போதும் நம்புகிறது. அதன் உடலுக்கு பலம் வந்துவிட்டது. ஆனால் அதன் மனதிற்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. அதனால்தான் அது முயற்சியே செய்வதில்லை. அந்த யானையைப் போலத்தான் நாமும் பல நேரங்களில் இருக்கிறோம். பள்ளியில் ஒரு முறை ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்திருப்போம். ஒரு நேர்காணலில் சரியாக பேசாமல் இருந்திருப்போம். அல்லது ஒரு தொழிலை தொடங்கி நஷ்டத்தை சந்தித்திருப்போம். அந்த ஒரு தோல்வியை துணையாக கொண்டு என்னால் இதை செய்ய முடியாது என்று நமக்குள் ஒரு மனசங்கிலியை நாமே கட்டிக்கொள்கிறோம். உலகம் நம்மை பலவீனமானவன் என்று சொல்வதற்கு முன்பே நமது மனமே நம்மை அடிமையாக்கி விடுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பலம் உங்கள் உடலில் இல்லை, உங்கள் எண்ணத்தில் இருக்கிறது. நேற்று உங்களை வீழ்த்திய சங்கிலி இன்று வெறும் நூல் இழைத்தான். பழைய தோல்விகள் அனுபவங்களே தவிர அவை உங்கள் நிரந்தர அடையாளங்கள் அல்ல. முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் கதை காவியம் சேனல்.